எப்பயுமே வந்து பாரதிய ஜனதாவுக்கு நாங்க தான் எதிர்ப்பா இருக்கிறோம். ஒரே மாநில கட்சி அப்படின்லாம் பெருமை பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் இன்னைக்கு இந்த கட்சி 75 ஆண்டு கால திராவிட கட்சி. பாராட்டக்கூடியது தான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. சினிமா எடுத்துக்கிட்டு புரொடியூசரா இருந்து, நடிகரா இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல தூக்கிட்டு 2019ல உள்ளார வராரு. ம். 21ல எம்.எல்.ஏ இளைஞரணி செயலாளர் ஆகுறாரு. 21ல எம்.எல்.ஏ ஆகுறாரு. 23ல ம். அமைச்சர் ஆகுறாரு. 24ல துணை முதலமைச்சர் ஆகுறாரு. ம். அப்ப இந்த 4 வருஷத்துல எங்கேயாவது இந்த கட்சி வந்து அந்த அங்கீகாரம் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? ஸ்டாலின் ஐயா அவர்களும் எவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்காரு கட்சியில. ம். அவர் பேசும்போது பட்டியலிடுறாரு. நாங்கெல்லாம் இளைஞரணியில இருந்தபோது 23 வயசுல இருந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பட்டியலிடுறாரு. ம். நான் அவருடைய ஐயாவினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கிறேன்னா, உதயநிதி நாங்கெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கோம். நீங்கலாம் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க? ஒழுங்கா நான் பார்த்த மாதிரி வேலைய போய் நீங்க பாருங்க. எங்க அப்பா என்னை கேட்கும்போது உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு சொன்னாரு. அந்த மாதிரி எனக்கு சொல்ல விருப்பம் இருக்கு. ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு, இன்னைக்கு அந்த மாநாட்டுல இருந்தவங்களுக்கு மக்களுக்கு குடுத்த செய்திய விட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடுத்த செய்தி பெருஞ்செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவருக்கு குடுத்ததா தான் நான் பார்க்கிறேன். இல்ல உதயநிதியையும் பாராட்டி பேசியிருக்காரு சார். பாராட்டி பேசியிருக்காரு. கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். கழகத்திற்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி அப்படின்றாரு. இப்ப இந்த அளவுக்கு பாராட்டுறாரு, சிலாகிக்கிறாருன்னே வச்சுப்போமே. ம். இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் யாரு? உதயநிதி ஐயா அவர்கள் துணை முதலமைச்சர். இப்ப வடிவேல் படத்துல தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்னேக் பாபுன்னு ஒருத்தர பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தாரு தெரியுமா? தமிழ்நாட்டே வலம் வந்தார். ம். வீல் சால் கிரிக்கெட்ல நான் தான் வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சு உலக கோப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த இவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் கொண்டு போய் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டார். 1 நம்பர் 420 அவர் கப் எடுத்துக்கிட்டார். அவரு துணை முதலமைச்சர். 10வதுக்கு இவரு கப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்டையும் போய் ஒரு கப்பு. சரி இங்க தான் கொடுத்து கப்பை கொடுத்து ஏமாத்துறீங்களே, அதே கப்பனாச்சுக்கு அங்க தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. ஐயா முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கப்பு வேற கப்பு. அப்ப இந்த மாதிரி உலக கோப்பையில ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க ஊருக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு